ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்ற இந்த ஃபங்க்ஷன்ல பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்த உங்க முதல்வருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் போய் அப்படின்னு சண்டைக்கு வந்திருக்காரு ஒருத்தர். அதுக்கு பதில் கொடுத்த எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதெல்லாம் இருக்கட்ட, நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் யோசிக்கல, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் என்ன நன்றியாகவே சொல்லிக்கிட்டே இருப்போம்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். யார் இவர், என்ன நடந்துச்சு, எங்கு நடந்த சம்பவம் இது பார்த்துருவோம் வாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ பழனியாண்டி அவர் தான் மங்கள் கர்மா இன்னைக்கு போயிட்டு மறுசீரமைக்கப்பட்ட ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சிருக்கிறாங்க. அது திறப்பு விழா அது நடத்தியிருக்காங்க. அந்த விழாவில் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீரங்கத்தில் ஃபாரின் ரேஞ்சுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில். அதை பார்த்து எல்லாருமே வாயை புலந்து போய் நின்றுக்கிறாங்க. இப்படி கட்டி கொடுத்த கலெக்டருக்கு நன்றி, முதல்வருக்கு நன்றி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ கீழே மேடை கீழே இருந்த பாஜக நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏங்க ரயில்வே ஸ்டேஷன் துவக்க விழாவுக்கு வந்துட்டு என்ன பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தாரு, முதல்வருக்கு நன்றி, பிரதமருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு அவர் சண்டைக்கு வந்திருக்கார். இவரோட என்ன சொல்கிறாருன்னா, அது ரயில்வே ஸ்டேஷனுங்க, நான் பேசிக்கிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்டுங்க, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பாஜக அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கரெக்டாக கொடுத்தா இன்னும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிட்டே இருப்போம். வாங்கித்தாங்க, வாங்கிக்கிட்டே பேசுறீல்ல, அந்த நிதியை தான் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு ஒரே ஃபன்னாக போச்சு இந்த ஈவெண்ட். பழனியாண்டி, இது மாதிரி ஒரு பேருந்து நிலையம் நான் பார்த்தேன், நம்ம ஃபாரினில் இருக்கிற மாதிரியே இருக்குது உங்கள் திருச்சி பேருந்து நிலையம். இப்போ இதெல்லாம் இப்படி கட்டி கொடுத்த கலெக்டருக்கு நாங்களாம் நன்றி சொல்லணும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி சொல்லணும், தமிழக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும். அது ரயில்வேக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் பேசிக்கலாம். உட்காருங்க, நீ உட்காருங்க, நீ உட்காரியா. பிரதமருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு சொல்லணும், நாங்கள் பஸ் ஸ்டாண்டை பேசிகிட்டு இருக்கிறேன், பஸ் ஸ்டாண்டு உட்காரியா, நீ உட்காரியா, நீ பெரிய பேசுகிற உட்காரியா. எனக்கு இந்த சிலுமல் வேறு எங்கேனாச்சும் போய் பண்ண, இங்கே நம்மள்கிட்ட பண்ணிகிட்டு இருக்காத. ரயில்வே மேலம்பா இது ரயில்வே நிலையத்தை மோடி அவர் அறிவித்திருக்காரு, அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், அதில் நாங்கள் மாற்று கருத்துலாம் எங்களுக்கு இல்லை. ஆனால் மக்களுக்கு சேர வேண்டிய நிதிகளை தாராளமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம். மக்களுக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி பணமாக இருக்கட்டும், கல்வித்தொகையாக இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கி கொடுங்க, நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நன்றி மேல் நன்றி, நன்றின்னு சொல்லிட்டு இருக்கோம். நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தகுதியுள்ள தமிழர்கள் நன்றி உணர்வோடு நன்றியோடு இருப்பதில் தமிழர்களை தவிர வேறு யாரும் இருந்துட முடியாது.